நான் அப்லோட் செய்கிற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமலுக்கு பார்க்குறதா இருந்தால் வீடியோக்கு கீழ் பாருங்கள் சப்ஸ்கிரைப் என்ற பட்டன் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் வந்துட்டு பெல் சிம்பிள்ஸ் இருக்கும். அதை கிளிக் செய்த பின் ஆல் என்ற ஆப்ஷன் நீங்கள் தெரிவு செய்தீங்கன்னு சொன்னால் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் மாணவர்களே, இந்த வீடியோ மூலமாக நம்ம என்ன செய்ய வேண்டியதுன்னா எக்ஸலில் காணப்படுற மெட் சம்மந்தப்பட்ட ஃபங்க்ஷனில் பார்ப்போம். SUMIF இந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யுன்னு சொன்னால் நம்ம கொடுக்குற கண்டிஷனுக்கு யார் யாரெல்லாம் பொருந்துறாங்களோ அவங்கள மாத்திரம் இது என்ன செய்யுச்சுன்னா கூட்டி தரும். ஒரு உதாரணம் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம பார்க்க போனோம்னா இது வரைக்கும் எவ்வளவு ரூபாய் இந்த மாணவர்கள் இந்த இன்ஸ்டியூட்டில் செலுத்திருக்காங்கன்றத பார்க்கலாம். இதுக்கு என்ன ஃபங்க்ஷன் பயன்படுத்துவோம்? சம். ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ சொல்கிறேன், ஓல்ட் ப்ளஸ் ஈக்குவல். நீங்கள் எதில் அவுட்புட் காண நினைக்கிங்களோ அதை அந்த செல்லை ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யுங்க செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஷார்ட்கட் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஓல்ட் ப்ளஸ் ஈக்குவல். இது என்ன செய்யுதுன்னா நீங்கள் செலக்ட் செய்யப்பட்டிருக்கிற செல்லுக்கு மேலே பார்க்கும் வந்துக்கிட்டு ஏதாவது இலக்கங்கள் இருக்காண்டு பார்க்கும், அல்லது நீங்கள் செலக்ட் செய்யப்பட்டிருக்கிற செல்லுக்கு இடப்பக்கம் ஏதாவது இருக்காண்டு பார்ப்போம். உதாரணம் சொல்ல போனால் நான் இங்கே 15 டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன், ஓல்டு ப்ளஸ் ஈக்குவல்னதை ப்ரெஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஓட்டோ ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளுது இடப்பக்கம் ஒரு நம்பர் இருக்குது. ஸோ இதை நம்ம கூட்ட நிலத்தை எக்ஸல் ஓட்டோ ஐடென்டிஃபை பண்ணுது. அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கிறது. இது என்ற செலக்ட் செய்யப்பட்ட செல்லுக்கு மேல் பகுதியில் காணப்படுது. நம்மளோட விஷயத்துக்கு வரும். எம்ஹெச் நிமிஷத்தின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இது வரைக்கும் எவ்வளோ காசு கட்டிருக்கிறன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன ஃபங்க்ஷன் யூசேஜ் பண்ணுறேன்னு சொன்னால் SUMIF. இந்த ஃபங்க்ஷன் பராமீட்டர்ஸை பார்த்துக்கொள்ளுங்க. மொத்தம் 3 கேட்குது. முதலாவது ரேஞ்ச். இந்த ரேஞ்சுங்கிறது உங்களோட கண்டிஷன் எந்த பகுதியில் காணப்படுதோ அதை கொடுக்கணும். இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிட்டீரியா. இந்த கிரிட்டீரியாவுக்கு இன்னும் 2 பேர் இருக்கிறது. ஒன்று கண்டிஷன், அடுத்தது லாஜிக்கல் டெஸ்ட், அடுத்தது கிரிட்டீரியா. இந்த 3 வேர்ட்ஸும் வந்துட்டு சேம். அடுத்தது சம் ரேஞ்ச். சம் ரேஞ்சுன்னு சொல்லக்குள்ள உங்களோட நிபந்தனை பொருந்தினா எந்த ஆகலை கூட்டணுமோ அவங்களோட தொகுதியை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் சரி. ஓகே, நான் இப்போ முதலாவது வாரன் ரேஞ்ச். எந்த கண்டிஷன் இங்கே இருக்கிறது, எம்ஹெச் நிமிஷத்தினால கண்டுபிடிக்கணும். ஸோ செல் அட்ரஸ் கொடுக்க இயலாது. C70 செல்லி போட்டு கொடுக்க இயலாது. C7:C90 கொடுத்துக்கொள்கிறேன். ஓகே, இதுதான் எந்த கண்டிஷன் காணப்படுற தொகுதி. ஓகே, அதில் யாரை நான் கண்டுபிடிக்கணும் வந்துக்கிட்டு எம்ஹெச் நிமிஷத்தினால கண்டுபிடிக்கணும். எம்ஹெச் நிமிஷத்துங்கிறது ஒரு டெக்ஸ்ட். நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் டபுள் கோட்டேஷனில் அதை டைப் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, கமா. அடுத்த 3வது பாராமீட்டர்ஸ் வந்துக்கிட்டு ஓகே C7லேருந்து C19 வரைக்கும் உள்ளதில் எம்ஹெச் நிமிஷத்தினத்தை கண்டுபிடிக்கணும். ஓகே, கண்டுபிடிச்சா யாரை கூட்டணும்? அமௌண்ட் எங்கால பக்கம் இருக்கிறது, நான் கூட்ட வேண்டிய தொகுதி D7லேருந்து D19 வரைக்கும் இருக்கு. ஓகே, இப்போ எம்ஹெச் நிமிஷத்துங்கிறது முதலாவது என்ன செய்யுச்சுன்னா C7லேருந்து C19 வரைக்கும் செக் பண்ண கொடுத்துருக்கோம். அதில் யாரை செக் பண்ணணுச்சுன்னா எம்ஹெச் நிமிஷத்தினால செக் பண்ணணும். செக் பண்ணால் யாரை கூட்டணும்? உதாரணத்துக்கு C7ல் இருக்கிற ஒரு வேல்யூ மெச்சானுச்சுன்னு சொன்னால் அது D7ல் இருக்கிற வேல்யூஸை எடுத்துக்கொள்ளும். அதே மாதிரி C9ல் இருக்கிற ஒரு வேல்யூ பொருந்துச்சுன்னு சொன்னால் D9ல் இருக்கிற ஒரு ஆள் அவர் என்ன செய்வாருன்னா கூட்ட ஆரம்பிப்பார். செலக்ட் செய்யப்படுகிற இந்த கண்டிஷனில் எந்த ஆரம்பத்திலையும் இறுதியிலையும் இந்த பேர் வந்துட்டு பொருந்தும். ஸோ முதலாவது பெறுமதி 4000 எடுக்கும், ரெண்டாவது பெறுமதி 4000 எடுக்கும். ஸோ இந்த அவுட்புட் வந்துட்டு என்ன செய்யும் வந்துட்டு 8000 காட்சிப்படுது. ஓகே, இதுக்கு இன்னொரு உதாரணம் பார்ப்போம். CW இந்த கோர்ஸுக்கு இது வரைக்கும் வந்துக்கிட்டு மாணவர்கள் எவ்வளவு காசு கட்டியிருக்காங்கன்னு பார்ப்போம். அதே ஃபங்க்ஷன் SUMIF. கண்டிஷன் இப்போ வந்துக்கிட்டு C கோலமில் இல்லை, E கோலமில் காணப்படுது. E7:E90. ஓகே, இதை நான் இப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால் கொடுத்திருக்கிற காரணம் என்னென்னு சொன்னால் எனக்கு செக் பண்ணணும் E7லேருந்து E19 வரைக்கும் இருக்கிறாங்கள தான் செக் பண்ணணும். உங்களுக்கு E10 வரைக்கும் நான் செக் பண்ணணுன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் 11, 12 இருக்கிறாக்களை வந்துட்டு என்ன செய்யாதுன்னு சொன்னால் கன்சிடர் பண்ண மாட்டுச்சு. ஸோ நான் அதுலேருந்து E7லேருந்து E19 வரைக்கும் இருக்கிறாக்களை பார்க்கணும். யாரை பார்க்கணும்? CW கோர்ஸ் சீட்டாக்களை பார்க்கணும். ஓகே, E7லேருந்து E19 வரைக்கும் இருக்கிறாள் அதை கெச் பண்ணிட்டு யாரை கூட்டணும்? D7லேருந்து D19 வரைக்கும் இருக்கிறாங்கள கூட்டணும். நல்லா நான் வச்சுக்கொள்ளுங்க. E7ல் ஒரு வேலு வந்துக்கிட்டு அதுக்கு மெச்சானுச்சுன்னு சொன்னால் அது D7ல் இருக்கிறாள் என்ன செய்யும் வந்துக்கிட்டு தூக்கிக்கொள்ளும் 4000. இதில் பார்க்கும் வந்துக்கிட்டு ICT மெச் ஆகுது இல்லை. அடுத்தது இங்கிலீஷ் அப்படியே பார்த்துட்டு போக என்ன செய்யணுச்சுன்னா CW இங்கே மெச் ஆகுது வந்துக்கிட்டு. ஸோ இது என்ன செய்யுச்சுன்னா இந்த வேலுஸை கூட்ட ஆரம்பிக்கும். எந்த வேலுஸை வந்துக்கிட்டு 6000. அப்போ 4000 இந்த அமௌண்ட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் 4000, இந்த அமௌண்ட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் 6000. அப்போ அதில் டோட்டல்ஸ் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10,000. திருப்பி வரும் சிங்களம் இங்கிலீஷ்
சிடபிள்யூ. ஸோ இவரை தூக்க ஆரம்பிக்கும். இவர பெருமதி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2000, அப்போ 12,000. திருப்பி ஐசிடி பொருத்தமில்லை, 19ல் இருக்கிற வேல்யூஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருந்துது, அப்போ 16,000 ஆன்சர் இங்கே காட்சிப்படுது. அடுத்தது இன்னொரு அட்வான்ஸான ஒரு கொஷின் ஒன்று கேட்குறேன் நான். இப்போ எனக்கு என்ன செய்யுதுன்னா, சிடபிள்யூ இந்த கோர்ஸுக்கும் ஐசிடி இந்த கோர்ஸுக்கும் மாணவர்கள் எவ்வளோ ரூபாய் செலுத்திருக்காங்க. சிடபிள்யூ நம்ம தனியாக காண இயலும், ஐசிடி நம்ம தனியாக காண இயலும். இப்போ நான் சொல்ல வரேன் என்னன்னு சொன்னால், ஒரு செல்லுக்குள்ளே இவங்க 2 பேரோட கூட்டுத்தொகை நம்ம காணணும். இதே ஃபங்க்ஷனை பயன்படுத்தி காண இயலும். பாப்போம். ஈக்குவல் SUMIF. என்ன செய்யறது வந்துட்டு, என்ன முதலாவது கண்டிஷன் எங்கே இருக்கிறது, E7லேருந்து E19 வரைக்கும் காணப்படுது. ஓகே, அதில் யாரை கண்டுபிடிக்கணும், சிடபிள்யூனால கண்டுபிடிக்கணும். ஓகே, எதை கூட்டணும், D7லேருந்து D19 வரைக்கும் இருக்கிறாங்கள கூட்டணும். ஓகே, இது எந்த சிடபிள்யூக்குரிய காசை கொடுத்துரு, அதோட ப்ளஸ் மார்க்கை சேர்த்து கொண்டு அதே ஃபங்க்ஷனை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ரிப்பீட் பண்ணுங்க. யாரை கண்டுபிடிக்கணும், E7லேருந்து E19 வரைக்கும் இருக்கிறாங்கள கண்டுபிடிக்கணும். ஓகே, அதில் யாரை கண்டுபிடிக்கணும், ஐசிடினால கண்டுபிடிக்கணும். ஓகே, கண்டுபிடிச்சா யாரை கூட்டணும், D7லேருந்து D19 வரைக்கும் இருக்கிறாங்கள கூட்டிக்கொள்ளணும். ஓகே, இப்போ இது என்ன செஞ்சுச்சுன்னா, ஏற்கனவே நம்ம சிடபிள்யூனால கண்டுபிடிச்சிட்டோம் 16,000, அதை கூட்டிக்கோளும், அதோட சேர்த்து இங்கே ஐசிடிக்குரிய காசையும் சேர்த்து ஒரு செல்லுக்குள்ளே நமக்கு என்ன செஞ்சுன்னா அதுக்குரிய அவுட்புட்டை 33,000 காட்சிப்படுது. ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐசிடினால் இங்கே மெச்சாது 5,000, ரெண்டாவது இங்கே மெச்சாகுது 5,000 10,000, இங்கே பார்க்குற வந்துட்டு 4,000 14,000, திருப்பி நான் பாரம் வந்துக்கிட்டு இந்த இடத்துல இருக்கிறது 3,000 17,000 16 17 சேர்ந்துச்சுன்னா 33,000 சொல்லி போட்டு நமக்கு ஆன்சர் இங்கே காட்சிப்படுத்துது. ஓகே, தேங்க்யூ.